இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் தடைகளை நீக்குகிறவர். தடையை என்று இல்லாமல் தடைகளை என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே தடைகளாகத்தான் இருக்கிறது என்று சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களே, உங்களை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் முன்பாக கடந்து போகிறேன். நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறதுனால வெண்கல கதவுகளைப் போல தடைகள் இருக்கலாம், இரும்பு தாழ்பால்களை போட்டு பூட்டப்பட்ட நிலையில் அந்த தடை இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நான் உடைப்பேன். உனக்கென்று நான் வைத்திருக்கிற புதையல்களை, ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷங்களை தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குரிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள எவ்வளவு தடைகள் இருந்தாலும், அது எவ்வளவு வலிமையான தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை கர்த்தர் நீக்குவார். கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க, நீங்கள் எனக்கு தடை பண்ணாதிருங்கள் என்று எலெயேசர் சொன்னதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சில நல்ல காரியங்கள் நடக்க பாருங்க, நம்முடைய குடும்ப உறவுகள் சில நேரத்தில் பாச போராட்டத்தினால தடைகளாக இருக்கலாம். அதை மறுக்க முடியாது, அதை எதிர்க்க முடியாது, அந்த உறவுகளை முறிக்க முடியாது. நம்மால் அதை எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் வேண்டுமானாலும் அது இருக்கலாம். ஆனால் பாருங்க, கர்த்தர் அந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கன்னு ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினபடினால் ஆண்டவர் பாருங்க, அவளுடைய வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதில் ஓகே அப்படின்னு ஆண்டவர் ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டார். ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு உறவுகள் பாதிக்கப்படாதபடிக்கு, மன முறிவு ஏற்படாதபடிக்கு, தொடர்ந்து சமாதானமான ஒரு சூழ்நிலை நிலவ தடைகளை கர்த்தர் நீக்குவார். பார்வோன் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தான். அவர்களுடைய விடுதலைக்கு தன்னால் இயன்ற வரைக்கும் தடைகளை கொண்டு வந்தான். கர்த்தர் அந்த தடைகளை உடைத்தார். ஏன்னா இவர்கள் அங்கே இருக்க வேண்டியவர்கள் அல்ல, இவர்களுக்காக ஒரு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவரை அவர்கள் இருந்த நிலையிலிருந்து 430 ஆண்டுகால பாரம்பரியங்கள் உடைக்கப்பட வேண்டும். தேவ திட்டம் அது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இருக்க வேண்டிய இடத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு எத்தனை ஆண்டுகால பாரம்பரியங்கள் இருந்தாலும் அந்த தடைகளை கர்த்தர் நீக்குவார். செங்கடல், எரிகோ, யோர்தான் இவைகள் எல்லாம் தடைகளாக இருந்தது. சுதந்திரத்திற்கு, கடந்து செல்வதற்கு, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு, அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை அனுபவிப்பதற்கு. ஆனால் கர்த்தர் அந்த தடைகளை எல்லாம் மாற்றினார். எரிகோவை அவங்க அடைச்சே வச்சிருந்தாங்க, ஆனால் அந்த அடைக்கப்பட்ட தடையை கர்த்தர் உடைத்தெறிந்தார். யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்தது. அது அறுப்பு காலம் முழுவதும் ஓடும். அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணவா? இல்லை, உங்களுக்கு தயை செய்யும் காலம், உங்களுக்காக குறித்த வேலை வந்துவிட்டது. ஆகவே அது கரை புரண்டு ஓடினாலும் அந்த தடையை கர்த்தர் மாற்றுவார். சுதந்திரிக்க வேண்டிய இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 31 ராஜாக்கள், 7 வகையான அரக்க ஜாதிகள் தடைகளாக இருந்தார்கள். தடைகளை கர்த்தர் உடைத்தெறிந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுத்தார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த தடை இருந்தால், ராஜாக்கள் தடைகளாக இருந்தார்கள், கர்த்தர் மாற்றினார். சட்டங்கள் தடைகளாக இருந்தது, கர்த்தர் மாற்றி இருக்கிறார். மனித கூட்டங்கள், சத்துருவின் வல்லமைகள், இயற்கைகள் தடைகளாக இருந்தது, மாற்றி இருக்கிறார். உங்களுக்கும் என்ன தடை இருந்தாலும் இன்று அந்த தடைகள் நீங்கும். தகப்பனே, தடைகளை நீக்கி போடுகிறவராக நீர் முன் செல்லுகிறபடினால் யோபுவை போல நாங்கள் சொல்லுகிறோம், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் எந்த தடைகளும் இல்லாமல் ஆசீர்வாதங்களை கட்டளிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.